ஆதார் நம்பர் 622068704831. இப்போ இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரியே இந்த வீடியோவும் இருக்கும். பார்த்திங்கன்னா, மக்கள் மத்தியில் மருத்துவத்துறையை பற்றி சில அறியாமைகள் நிறைய இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஸோ 3 துறைகள் மக்கள் அடிப்படை அறிவை வைத்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் இப்போது. ஸோ 3 துறைகள் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து, 1 மருத்துவத்துறை, 2வது பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் துறை, 3வது பார்த்திங்கன்னா சட்டம். ஸோ இந்த 3மே வந்து மக்களுக்கு அடிப்படை வாழ்க்கையை நடத்திட்டு செல்கிற ஒரு முக்கியமான துறைகளாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த 3ல் வந்து அடிப்படை அறிவுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு துர் அனுபவத்தில் போய் சேருது. அதாவது போய் ஒன்றும் மரணத்தில் போய் நிற்கிது, இல்லாட்டினா ஒரு கெட்ட அனுபவங்களில் போய் நிற்கிது. ஸோ மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டா இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட லட்சங்கள் கோடிகள் செலவழித்தா தான் மருத்துவத்துறையை பற்றி ஒரு அறிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சங்களோ அவ்வளோ கோடிகளோ ஒன்றும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த மருத்துவத்துறை அப்படின்றத அவ்வளோ தூரம் ஒழிச்சு வச்சு, அவ்வளோ தூரம் சாதாரணப்பட்ட மக்களுக்கு சென்றடைய தடை விதிக்கப்பட்ட ஒரு சில மனிதர்களால், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பணம் செய்ய ஒரு குறிக்கோளாகத்தான் வைக்கிறார்களே தவிர, அந்த சாதாரணப்பட்ட மக்களுக்கும் போய் சேர வேண்டும் இந்த அறிவு அப்படின்றது காணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா கை கழுவுற ஒரு சிஸ்டத்தை பேனரில் போட்டு நம்ம சொல்லியிருந்தோம் சாதாரணப்பட்ட மக்களுக்கு. ஸோ ஒரு வெறுமனே ஒரு வாஷிங் ஹேண்ட்ஸ் அப்படின்றதையே இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ மற்ற மருத்துவ விஷயங்கள் என்ன அப்படின்றது சொல்லி தெரியவில்லை. அப்போ அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஏன் நான் கரூர் இன்சிடெண்ட்டை இதில் கொண்டு வர்றேன் அப்படின்னா, இந்த 8 பேர் வந்த எம்பி குழு சொல்கிற ஒரு வார்த்தைகள் என்னன்னு கேட்டால், அரை மணி நேரம் கழித்து அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் பிரவேசிக்கப்பட்டார்கள், அங்கு அட்மிட் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த அரை மணி நேரம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு டைமாக போச்சு. ஏன்னு கேட்டால், அங்கே பக்கத்தில் 2-3 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தும் அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு இப்படி கொண்டு போனாங்க அப்படின்றது தான் குறை. ஸோ இது ஏன் நான் இதில் இப்போ இந்த மருத்துவத்துறையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லாட்டினா ஒருவர் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு டாக்டர் கையில் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் காப்பாற்றக்கூடிய ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த டைமை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவத்துறையில் கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோல்டன் ஹவர் அப்படின்றது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுபடும். இப்போ ஒரு எலும்பு முறிவு, இல்லாட்டினா ஒரு தலை சுற்றி விழுகிறது, இப்படி பலதரப்பட்ட மருத்துவ கம்ப்ளைண்ட்டுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே பக்கத்தில் 2-3 மருத்துவமனைகள் இருந்தும் அரை மணி நேரம் கழித்து போய் அட்மிட் செய்திருக்கிறார்கள் என்றால், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஹவர் பாஸ் ஆகிடுச்சுன்றது தான் அர்த்தம். ஏன்னு கேட்டால், அந்த கோல்டன் ஹவரையும் முடித்து அங்கே போய் சேர்றதுக்குள்ளார அங்கே பாதிப்பு ஏற்பட்டு முடித்து மரணம் ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மருத்துவத்துறையின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன். ஸோ கோல்டன் ஹவர் அப்படி அப்போ உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது ஆக்சிடெண்ட்டில் விழுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த கோல்டன் ஹவரை பற்றி நீங்கள் ரொம்ப மைண்டில் ஏற்றிக்கிங்க அப்படின்றது தான் முதல் விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் துறை. இந்த என்ஜினியரிங் அப்படின்றதோட முக்கியத்துவம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கட்டிடங்கள், நிறைய இடங்களில் சில பாதுகாப்பின்மைகள் இருந்து பாதுகாப்பின்மைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு லெவலில் யாருமே கிடையாது. ஸோ இந்த என்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறப்போனா, ஒரு தீ விபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னால், இந்த என்ஜினியரிங் சைடில் பார்த்தா அந்த கட்டடங்கள் எப்படி பாதுகாப்பு அம்சங்களோடு கட்டுறது அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த துறையை பற்றின அடிப்படை அறிவுகளும் வேண்டும். இப்போ ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த கட்டடத்தில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இதை வந்து என்ஜினியரிங் பாகத்திலேயே அதை வந்து இன்க்ளூட் பண்ணி, ஒரு தீ விபத்து ஏற்படாமல் எப்படி அந்த பொருட்கள், அந்த தீ விபத்து ஏற்படாத விதத்தில் இருக்கிற பொருட்களை உபயோகப்படுத்துறது,
இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ், இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து என்ஜினியரிங் துறையில் எல்லாருமே தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை அறிவு. ஸோ பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறது வந்து என்ஜினியரிங் இப்போது மெடிசனோ இல்லை மருத்துவத்துறை அப்படின்னு சொல்கிற அந்த காலேஜில் போய் படித்து தான் நம்ம எம்பிபிஎஸ் வாங்கணுன்றதோ, எம்டி வாங்குறதோ, இல்லை பிஇ வாங்குறதோ அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, சட்டத்துறை அப்படின்றது 3வது துறையாக வந்து நிற்கிது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே மருத்துவத்துறையிலையும் சரி, என்ஜினியரிங் துறையிலையும் சரி வர்ற பாதகங்களுக்கு கடைசியில் உங்களை காப்பாற்றுறது சட்டத்துறை தான் காப்பாற்றுது. ஸோ சட்டத்துறை அப்படின்றதையும் அடிப்படைகள் தெரியல அப்படின்னா உங்களை நிறைய பேர் ஏமாற்றியோ, இல்லை அந்த துறையை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் உங்களுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் நிறைய பேரிடம் போய் அறிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸோ சாதாரணப்பட்ட மனுஷர்கள் இந்த 3 துறையை பற்றிய ஒரு முக்கியத்துவத்தை கையில் எடுத்து, சாதாரணப்பட்ட வீடியோக்களை பார்த்தே ஒரு முக்கியத்துவத்தை கையில் எடுத்து, அந்த முக்கியத்துவம் புரியக்கூடிய லெவலில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து என்னுடைய விஷயம் எப்படி வருதுன்னா, நான் வந்து குளோபல் லெவலில் டிஜிட்டல் ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 3 துறையை பற்றியும் அடிப்படைகளை தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆலோசனைகள் எடுத்தால் மாதம் ஒரு தடவை 2 தடவை அப்படி எங்கிட்ட பேசி எங்கிட்ட சேட்டிங் பண்ணியோ இல்லை ஆலோசனைகள் எடுத்தால் இந்த அடிப்படை அறிவுகளை என்னால் வழங்க இயலும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் 7418962872 இந்த அடிப்படை அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு மருத்துவத்துறையை பற்றியோ இல்லை சட்டத்துறையை பற்றியோ இல்லை ஒரு என்ஜினியரிங் துறையை பற்றியோ தெரிய வேண்டும் என்றால் அந்த பேசிக்ஸ் ஆஃப் மெடிசன், பேசிக்ஸ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் லா அப்படின்றத உங்களுக்கு ஆலோசனைகள் மூலம் வழங்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ஃபீஸ் வாங்கப்படுகிறது. ஸோ அந்த ரீசனபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. ஸோ நிறைய ஆலோசனைகளையும் வழங்கலாம், அடிப்படைகள் மட்டும் வழங்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் ஒரு பதிவு பெற்ற ஐடி நிறுவனம். இதில் சம்பள ஆள் கிடையாது, நான் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர், நான் ஏற்கனவே சொன்ன வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும். கே நாராயணன். பாய் 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 பாய். இனி ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அதுபோக லைக் எது பிடிச்சதுக்கோ அதுக்கு லைக் பண்ணுங்கள், எது பிடிக்கலையோ அதை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அந்த கமெண்ட்ஸில் வர்ற விஷயங்களோ கேள்விகளுக்கோ டைம் கிடைக்கும்போது நான் பதில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. பை பை. கே நாராயணன். ஆதார் நம்பர் 622068704831. voter card number JRT 50658883. Bye bye.